மோகினி அவதாரம் காலத்தில் ஐயப்பன் பிறந்தார் அப்படின்னா அப்பொழுது இஸ்லாமே இல்லையே, பிறகு எப்படி முகமதியரான பாபர் ஐயப்பனுக்கு நண்பராக இருந்திருக்க முடியும்னு யாராச்சும் கேட்டா என்ன இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சும்மா இருங்க, எங்க நம்பிக்கையை கெடுக்காதீங்கன்னு கோபப்படுவாங்க சில ஐயப்ப பக்தர்கள். ஆனா அவங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது சபரிமலை ஐயப்பனின் வரலாறும் பாவர் சுவாமியின் தோற்றமும் தான். மோகினி அவதாரத்தில் ஐயப்பன் பிறந்தது கலியுக தொடக்கத்தில். ஐயப்பனின் அவதாரம் நிகழ்ந்த ஆண்டு உறுதியா யாருக்கும் தெரியல அப்படின்னாலும் நிச்சயமா மன்னர் ஆட்சி தொடங்கிய 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் நடைபெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதே எல்லாரோட நம்பிக்கையா இருக்கு. இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு வந்தது வெறும் 800 ஆண்டுகளுக்கு முன்புதான். அப்படி இருக்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஐயப்பன் வரலாற்றில் 800 ஆண்டுகளுக்கு முன் வந்த பாபர் எப்படி நுழைந்தார்? சுவாமி ஐயப்பன் அவதாரம் எடுத்தார்னே வச்சுக்கிட்டு